வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சீர்காழி அருகே 500 ஏக்கரில் திருவாலி ஏரி அமைந்துள்ளது. இங்கு விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் எடுக்க அரசு அனுமதி வழங்கியது. அரசு அனுமதி பெறாத பலர் ஏரியிலிருந்து ராட்சச இயந்திரம் மூலம் மண் அள்ளி டன் கணக்கில் டிப்பர் லாரிகளில் கடத்துவது தொடர்ந்தது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கிராம மக்கள் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 3 கிலோமீட்டர் தூரம் வரை வாகன நெரிசல் ஏற்பட்டது. திருவெண்காடு இன்ஸ்பெக்டர் பேச்சுவார்த்தை நடத்தினார். திருவாலி ஏரியில் நுழைய முடியாதபடி தடுப்பு ஏற்படுத்தினர். இதையடுத்து கிராம மக்கள் மறியலை கைவிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே சிப்காட் தொழிற்பேட்டை அமைய உள்ளது. இதற்காக இங்குள்ள ஸ்ரீ கணபதி மகான் கோவில் அறக்கட்டளை நிலத்தை கையகப்படுத்த முயற்சிகள் நடக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர். விசாரணை நடத்துவதாக கலெக்டர் உறுதியளித்தார். மேட்டூர் அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட நீரால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சிதம்பரம் மாவட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கின. ஜெயங்கொண்டப்பட்டினம் கிராமத்தில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தினர். புதுச்சேரியில் 5வது சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கிறது. சபை நிகழ்வுகளை பள்ளி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக வஉசி மற்றும் சுசிலாபாய் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 20 மாணவ மாணவியர் சட்டசபைக்கு அழைத்து வரப்பட்டனர். சபை நிகழ்வுகளை பார்த்து ரசித்த மாணவர்களுக்கு சபாநாயகர் செல்வம் நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி பாராட்டினார். திருவள்ளுவர் ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அசம்பிளியை எப்படி அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்காக நாங்கள் 5 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் இந்த அசம்பிளி இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு இப்போ தான் லேர்ன் பண்ணோம். இங்கே நிறைய விஷயம் ஃப்யூச்சருக்காக எப்படி பண்ணுறது, இது வரைக்கும் பண்ணது அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் நாங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் இன்னும் ப்ரைவேட்டைசேஷன் ஆகலை அப்படின்றது நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மோரோவர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லாவும் இருந்தது. இதை நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு எங்களோட கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் இதை நாங்கள் டெலிவர் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. இது என்னன்னு எங்களுக்கு சொல்லி கூட்டு வந்தாங்க. அசம்பிளினா என்ன, உள்ள என்ன நடக்கும், பாலிடிக்ஸோ எங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த வயசுலேயே. அது சொல்லிக் கொடுக்கறனால ஃப்யூச்சர் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ புதுசாக வர லீடர்ஸ்லாம் ஒழுங்காக நாட்டை ஒழுங்காக லீட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு நல்ல ஃப்யூச்சர் உருவாகி ஒரு இந்தியா ஒரு நல்ல கரப்ஷன் லெஸ்ஸாக, ஒரு ப்ராப்ளம் லெஸ்ஸாக, மக்கள்லாம் ஒரு சொசைட்டியில் நல்லவங்களா இருக்கிறனால நம்ம இந்தியாவும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆகும். இன்றைக்கி அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அவங்களோட துறையில் என்னென்ன தவறு இருக்குது, என்னென்ன நல்லது நடக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதுக்கு அவங்க தேடுறாங்க. அதை மாதிரி பண்ணுறதுனால மக்களோட பிரச்சனை தீரும். அதை தெரிஞ்சுக்கிறோம் எப்படி தீருது, என்ன நடக்குதுன்னு உள்ளார. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்லாம் எதனால் வருது, எப்படி வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்கிறத நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம் நேரில், இது வரைக்கும் பார்க்காதது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் படித்து வளர்ந்து அந்த சட்டசபையில் ஒரு நிறுவனராக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நாங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பெரிய பெரிய அதிகாரிகள் எங்களையும் இன்வைட் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்விரான்மெண்ட்டில் இன்னும் இவ்வளோ குறைகள் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த குறைகள் மட்டும் இல்லாமல் சில படத்தில் நம்ம பார்த்துருப்போம், அரசியல்வாதிலாம் நமக்கு எதிராக தான் பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நமக்காகவும் பேசுகிறாங்களா அப்படின்றது நமக்கு ரொம்பவே பூரிச்சு போகுது.
அப்போ நமக்குன்னு நிறைய பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் அதுக்கு ஒத்துழைச்சா தானே சார் சிலது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜிக்மரில் வந்து வேலைவாய்ப்பு 20% வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நிச்சயமாக எங்களோட ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். அது எங்களுக்கும், ஏன்னா எங்கள் வீட்லேயும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற எல்லா சில பெண்கள்லாம் நடந்தே போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போ தான் நாங்கள் தெரிகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து சில சார் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அது எங்களுக்கும், ஏன்னா எங்களோட பேரண்ட்ஸும் வந்து வேலைக்கு போகிறாங்க, எங்களுடைய அப்பா அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நடந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், எங்கள் அப்பா அம்மாவும் வேலைக்கு போவாங்க, அதை பார்த்து நாங்களும் சந்தோஷமாக நல்லா படிப்போம் அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் தமிழ் நம்ம பேசுகிற தமிழ் வந்து எப்பயுமே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அதை ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வச்சுருக்காங்கன்ற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை மாற்றுன்னு சொன்னாங்க. அதில் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையும் இருக்குது, அதை மாற்றணும் கன்ஃபார்ம். ஏன்னா அது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக வச்சுருக்க கூடாது அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையும் கூட. தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் கிராமத்தில் வேட்டை வீரர் கருப்பசாமி கோவிலுக்கு சொந்தமாக 3.5 ஏக்கர் அரசு தரிசு நிலம் பயன்பாட்டில் உள்ளது. அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆவணங்களை திருத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இதனை கண்டித்து கிராம மக்கள் தேனி கலெக்டர் அலுவலகம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து போராட்டத்தை கைவிடச் செய்தனர். கொடைக்கானலில் தி கொடைக்கானல் கெனல் அசோசியேஷன், தி மெட்ராஸ் கெனைன் கிளப், தி சேலம் அக்மே கெனல் கிளப் சார்பில் 2 நாட்களாக நடந்த நாய் கண்காட்சியில் நாடு முழுவதிலும் இருந்து 424 நாய்கள் பங்கேற்றன. பாக்ஸர், டாபர்மேன், கிரேடன், ஜெர்மன் ஷெஃபர்ட், ஆஸ்திரேலியன் புல்டாக், பக், டாக்சன்ட், பேகில், ஆப்கன் கவுண்ட், டாய் பொமோரியன், கோல்டன் ரெட்ரீவர், சிப்பிப்பாறை, ராஜபாளையம், ஹஸ்கி உள்ளிட்ட 60 வகையான நாய்கள் பங்கேற்றன. பல்வேறு பிரிவுகளில் நாய்களுக்கான தேர்வுகள் நடந்தன. முதல் நாள் கண்காட்சியில் சென்னையை சேர்ந்த தர்ஷாவின் சுர்ரோ சிறந்த நாயாக தேர்வு செய்யப்பட்டு கோப்பை வழங்கப்பட்டது. இங்கே கொடைக்கானல் வரேன். 2 நாளாக இங்கே டாக் ஷோ நடக்குது. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடைக்கானல் வரேன் நான். இந்த டாக் ஷோ பார்க்குறதுக்காக வந்தேன் நான். 2 நாள் நல்லா டாக் ஷோ நடந்துட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ப்ரீட்ஸ் நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ் நிறையா இருக்குனால பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது. மினி டாக்ஸ்லேருந்து பெரிய டாக்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். அப்புறம் அற்புதமாக இருக்குது. தேங்க்ஸ். 2ஆம் நாள் கண்காட்சியில் கொடைக்கானல் கிளப்பில் பெஸ்ட் இன் ஷோ பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த பூபேந்திர சிங்கின் டாபர்மேன், பெஸ்ட் பப்பி பிரிவில் மதன்ராஜ் அவினேஷ் கேவியின் டாபர்மேன், சிறந்த இந்திய வகைகளில் குண்டையப்பா நவாவியின் முத்தோல் ஹவுண்ட், மெட்ராஸ் கிளப் பெஸ்ட் இன் ஷோவில் கொல்கத்தாவை சேர்ந்த நித்யா படிக்காரின் கெவலியர் கிங்ஸால் பேணிகள், பெஸ்ட் பப்பி பிரிவில் ஹரிசா கேபியின் பேகில், சிறந்த இந்திய வகைகளில் சென்னையை சேர்ந்த பாலமுருகனின் ராஜபாளையம் நாய், சேலம் அக்மே கெனைல் கிளப் பெஸ்ட் இன் ஷோ பிரிவில் ஒடிசாவை சேர்ந்த சித்தார்த்தின் ஆஸ்திரேலியன் ஷெஃபர்ட், சிறந்த இந்திய வகையில் கோவையை சேர்ந்த வெற்றி செல்வனின் ராஜபாளையம் நாய் ஆகியவை தேர்வாகின. இங்க வந்து கொடைக்கானல்ல நாங்க 6 சாம்பியன்ஷிப் டாக் ஷோ நடத்திட்டு இருக்கோம். நேற்று 3 முடிஞ்சது, இன்னைக்கு 3 நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா நாய்கள் எல்லா ஊர்ல இருந்தும், தட் இஸ் ஆல் ஓவர் இந்தியா, எல்லாருக்குமே இங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வகைகள் நாய்கள் இருக்கு. அண்ட் ஒரு 400 என்ட்ரிஸ், 400 நாய்கள் வந்திருக்கு. ஸோ இது இட்ஸ் ஆல் இண்டியா ஷோன்றதுனால இந்தியால இருந்து எல்லா மூலையில இருந்தும் வந்திருக்காங்க. ராஜஸ்தான், டெல்லி, ஆக்ரா, மகாராஷ்டிரா, கால்கட்டா, ஒரிசாலாம் கூட நாய்கள் வந்திருக்கு. நேற்று 3 ஷோ முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு 3 ஷோ நடந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய புது நாய்கள்லாம் வந்திருக்கு. நியூ ஃபவுண்ட்லேண்ட் ஒரு நாய் வந்திருக்கு, ஆஸ்திரேலியன் ஷெப்பர்ட்ஸ், இந்த மாதிரி நாய்கள்லாம் நீங்க பெரும்பாலும் நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் இங்க ஷோ பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இந்தியன் பிரீட்ஸ், நம்ம ஊர் நாட்டு நாய்கள், அதை ப்ரமோட் பண்ற அளவுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ராஜபாளையம், ராம்பூர் ஹவுண்டு, கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, இந்த நாய்கள்லாம் நிறைய என்டர் பண்ணிருக்காங்க. நிறைய நாய்களும் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே கூட 2 நாள் ஃபாரின் ஜட்ஜஸ் ஜட்ஜ் பண்றாங்க. வெளியூர்ல இருந்து ஜட்ஜஸ் வந்திருக்காங்க இந்த ஷோ ஜட்ஜ் பண்றதுக்கு. அவங்க நம்ம இந்தியன் நேட்டிவ் பிரீட்டை பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இறுதிப் போட்டி தேர்வின் போது 3 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்ததால் செல்ல பிராணிகளை வைத்திருந்தவர்கள் சிரமமடைந்தனர்.